ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த காணொளி மூலமாக திருச்சபை மக்கள் தங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற நாங்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே முதலாவது பாமாலையை பாடி கர்த்தருடைய திருநாமத்தை போற்றுவோம். பாமாலைகள் முதலாவது பாமாலை.
இந்த நாளிலும் நாம் காலை மாலை ஆராதனை புஸ்தகத்தை நம்முடைய ஆராதனைக்காக பயன்படுத்துகிறோம். காலை மாலை ஆராதனை புஸ்தகம் 1ஆம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. 4ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே வந்த நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. நம்முடைய பாவங்களின் குற்றங்களை ஒன்று திரட்டி 7ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2வது பாவறிக்கை மூலமாக நாம் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்திலே நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்திலே நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்ட அருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமேன். தைசிதமர்வும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் கூறும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம்தான் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேதம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 வரை. இவைகளுக்கு பின் இயேசு திபேரோன் கடல் எனப்பட்ட கலிலேயா கடல் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் யாரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவர்களுக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசர் கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாய் பஸ்கா சமயமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு பிலிப்பியை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்கள். தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவர்களை பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதோ என்றார். அப்பொழுது அவருடைய சீசர் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவர்களை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2
மீன்களும் உண்டு, ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்காருங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களை அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின் அவர்கள் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதம் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்த வார்ப்போதுமே அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளில் 12 கூடைகள் நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷன் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மகாக்கிரும் நன்பின் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு திரளாக நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்த நாட்கள் நினைவு பெறுகிறோம் சுவாமி. மீண்டுமாக அப்படிப்பட்ட நாட்கள் வராதா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நாளை ஆண்டவர் நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக என்னுடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஃபெய்த் இன் காட் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பல்வேறு துறைகளிலே நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி, அறிவியல், பொருளாதாரம், வாணிபம், மருத்துவம், விவசாயம் என்று பல்வேறு துறைகளிலே நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த துறைகளின் அடிப்படையிலே நமது வாழ்வை அமைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அவ்வாறே பல்வேறு துறைகளிலே சிறந்தவர்களாக வளர வேண்டும் என்று அந்தந்த துறைகளிலே அவர்களை நாம் படிக்க வைக்கிறோம். இப்படி பல்வேறு துறைகளிலே வாழும் இந்த உலக வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டுமானால்
ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும் என்பதை தான் நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பல்வேறு துறைகளிலே நாம் முன்னேற்றமான நிலைமைகளில் இருந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையை அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அது மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்காக வாழ்ந்தாலும் ஆண்டவர் மீது இருக்கின்ற அந்த விசுவாசத்திலே வளர்கின்ற பொழுதுதான் அந்த படிப்பிலேயும் நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரே நமக்கு கண்களாக இருந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கர்த்தர் மீது நம்முடைய விசுவாசம் இருப்பது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியிலே தனக்கு உதவியாக இருக்கும்படியாக 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீடர்களும் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் இல்லாமல் தான் இருந்தார்கள். இயேசுவோடு கூட இருந்தார்கள், இயேசுவோடு உண்டு உறங்கினார்கள், ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். ஆனால் இயேசுவின் மீது இருந்த விசுவாசத்திலே அவர்கள் வளராமல் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒரு சமயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகிலே கடலிலே பிரயாணப்பட்டு போனார்கள். திடீரென்று புயல் காற்று வீசியது. இதை சீடர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அலறினார்கள், பயந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இளைப்பாரி கொண்டிருந்தார். அவரை தட்டி எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திவிட்டு அவர்களுக்கு அவர் சொன்ன காரியம் மார்க்கு 4:40 பார்க்கிறோம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலச்சூழல், கொரோனா வைரஸிலே தாக்கப்பட்ட நிலைமையிலே நாளைக்கு என்ன நிகழுமோ என்ற அச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் நாம் திரும்ப திரும்ப பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள், இந்த கொரோனா வைரஸினாலே மடிந்து போனவர்கள் என்ற செய்திகளெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பொழுது கலங்கி போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் சொல்கின்றவராக இருக்கின்றார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்கின்றார். ஆகவே இந்த கால சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் வளர நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஒரு சமயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இளைப்பாறுவதற்காக ஒரு வனாந்திரமான இடத்திற்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்பற்றி சென்றார்கள். அவர் வனாந்திரமான இடத்துல இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எப்படியோ மக்கள் அந்த இடத்திற்கு பட்டணங்களிலிருந்து புறப்பட்டு கால்நடையாகவே அவர் இருக்கின்ற அந்த வனாந்திரமான மலைப்பிரதேசத்துக்கு சென்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். திரளான ஜனங்கள் மேல் அவர் மனதுருகி வியாதியாய் இருந்தவர்கள் அநேகரை அவர் குணப்படுத்தி கொண்டிருந்தார். அநேகர் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். காலை முதல் மாலை வரையிலும் அநேகர் இயேசுவின் மூலமாக அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மாலை நேரமாகிவிட்டது. ஆனாலும் இயேசு தம்முடைய திருப்பணியை நிறுத்தவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். சுகமடைந்தவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி இயேசுவின் சீடர்களுக்கு இல்லை. இயேசுவின் சீடர்கள் நேரம் ஆகிக்கொண்டே போகிறது என்று வருத்தப்பட்டார்கள். மாலை நேரம் ஆகிவிட்டது, அவரும் தன்னுடைய திருப்பணியை முடித்தபாடு இல்லை. ஆகவே இயேசுவின் சீடர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. நேரம் ஆகிக்கொண்டே போகிறது என்று அவர்கள் வருத்தப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் 12 சீடர்கள் ஒன்றாக கூடி ஒரு யோசனை செய்து
இயேசுநாதரிடத்திலே சென்று இதை சொல்லுவதற்கு அவர்கள் தயங்கினார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு 3 முடிவு எடுத்துக்கொண்டு மெதுவாக இயேசுநாதரிடத்திலே போய் அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தை மெதுவாக அவரிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். போதகரே, இது வனாந்தரமான இடம் என்று சொல்கிறார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே வந்து இது வனாந்தரமான இடம் என்று அவர்கள் சொன்னார்கள். வனாந்தரமான இடம், எந்த வசதியும் இல்லாத இடம், ஊரை விட்டு வெகு தூரம் உள்ள இடம் என்பதை மனதிலே கொண்டு இயேசுநாதரிடத்திலே இது ஒரு வனாந்தரமான இடமாக இருக்கிறதே என்று சொன்னார்கள். 2வது அவர்கள் இயேசுநாதரிடத்திலே தீர்மானமாக எடுத்து சொன்ன காரியம் நேரமாயிற்றே என்று சொல்கிறார்கள். சூரியன் மங்கி, சூரியன் மறைந்து ஒளி மங்கக்கூடிய, இருள் சூழக்கூடிய ஒரு நேரம். ஆகவே நேரமாயிற்று, சூரியன் மறையும் நேரமாகிவிட்டது, சாயங்காலமாகிவிட்டது என்று அவர்கள் மெதுவாக சொல்கிறார்கள். ஆகவே நேரத்தையும் காலத்தையும் மனதிலே கொண்டு நேரமாகிவிட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். 3வதாக அவர்கள் சொன்ன காரியம், மக்கள் காலை முதல் மாலை வரையிலும் அவர்கள் இங்கே இருப்பதினாலே பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். 3 கருத்துக்களை அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே தங்கள் கிராமங்களுக்கு சென்று சாப்பிடும்படியாக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் இயேசுநாதரிடத்திலே 3 கோரிக்கையை வைக்கின்றார்கள். வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, சூரியன் மறையப் போகிறது, இருள் சூழப் போகிறது, மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்ற 3 விஷயங்களை மெதுவாக எடுத்து வைக்கின்றார்கள். ஆகவே மக்களை அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதன் நினைப்பது ஒன்று, தெய்வம் நினைப்பது ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், சாப்பாட்டிற்காக அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தையை சீடர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த வனாந்தரமான இடத்திலே, திரளான கூட்டத்திலே நாம் எப்படி இவர்களுக்கு இத்தனை பேருக்கு போஷிக்க முடியும், போஜனம் கொடுக்க முடியும் என்று அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிலிப்பு என்ற சீடனை பார்த்து சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இயேசு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்கே வாங்கலாம் என்று கேட்கின்றார். பிலிப்பினிடத்தில் கேட்கின்றார். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படியாக இப்படி கேட்கின்றார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படியாக இப்படி கேட்கின்றார். பிலிப்பு சொல்கிறார், 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் இந்த கூட்டத்திற்கு போதாதே என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது அந்திரேயா என்ற சீடன் சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, இவைகள் இந்த ஜனக்கூட்டத்திற்கு எம்மாத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி நெகட்டிவ் ஆன்சர் அவர்கள் இயேசுநாதரிடத்திலே சொல்கிறார்கள். மனித எண்ணத்திலே, மனித சிந்தனையிலே அவர்கள் இப்படி பேசுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி அதை ஆசீர்வதித்து ஜனங்கள் அனைவரும் பந்தி இருக்கும்படி அவர் சீடர்களை அமரும்படி சொல்கிறார். அந்த விதமாக சீடர்களும் ஜனங்களை பந்தியாக அமரும்படி செய்கிறார்கள். அப்பொழுது அந்த அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து அவற்றை பரிமாறும்படி சீடர்களிடத்திலே சொல்கிறார். சீடர்களும் அப்படியே செய்தார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை 4 சுவிசேஷகர்களும் தவறாமல் தங்களுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மத்தேயும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார், மார்க்கும் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார், லூக்காவும் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார், யோவானும் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார். சில நேரங்களிலே மத்தேயு சொல்வதை மார்க்கு சொல்லாமல் இருப்பார்,
அல்லது மார்க்கு சொல்லுவதை லூக்கா விட்டு விடுவார். இப்படி இந்த சுவிசேஷகர்கள் தங்களுடைய காரியங்களை பதிவு செய்தது திருமறையிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் 4 சுவிசேஷகர்களும், மத்தேயும், மார்க், லூக்கா, யோவான் 4 பேரும் தவறாமல் தங்களுடைய புஸ்தகத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இந்த காட்சியை சீடர்கள் பார்க்கிறார்கள். என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு ஆச்சரியம்! இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் ஆண்டவர் செய்த அந்த அற்புதமான காட்சியை பார்த்து சீடர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். சீடர்கள் மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களும் இவர் தீர்க்கதரிசியாக இருக்குமோ என்று சொல்லி இயேசுவின் மீது அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். பசியோடு வந்த மக்களுக்கு பசியாற்றி அனுப்புகிறார். வியாதியோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு வந்த மக்களுடைய கலக்கத்தை போக்கி, வேதனைகளை நீக்கி, சுகத்தை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அப்பேற்பட்ட தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? எப்படி சீடர்கள் சொன்னார்களோ, இது வனாந்தரமான இடம் என்று சொன்னதை போல என் வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு வறண்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதே, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வளமை இல்லை, ஒரு செழிப்பில்லை என்று அநேக குடும்பங்கள் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நேரமாகிவிட்டது என்று சீடர்கள் சொன்னது போல இருள் சூழ்ந்த நிலைமை ஆகிவிட்டது என்று இன்றைக்கு மக்கள் நினைக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்திலே இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கிறது, என்னுடைய தொழிலிலே இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த நிலைமையாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் பிள்ளைகளுக்கு வராதா? அல்லது செய்கின்ற வேலையிலே, செய்கின்ற தொழிலிலே, வியாபாரத்திலே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்காதா? பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா? ஒரு திருமண காரியம் நடக்காதா? இப்படி ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வராதா என்று நினைக்கின்ற மக்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சீடர்கள் சொன்ன 3வது காரியம், மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், துன்பத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். என்னுடைய துன்பம் எப்பொழுது நீங்கும்? என்னுடைய கஷ்டம் எப்பொழுது நீங்கும்? இந்த கடன் தொல்லை எப்பொழுது நீங்கும்? இந்த வியாதி எப்பொழுது நீங்கும்? இந்த பிரச்சனை எப்பொழுது நீங்கும்? கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள், துன்பங்கள், குடும்பத்திலே பிரிவினைகள், சமாதானம் இல்லாத நிலைமைகள், இவைகளெல்லாம் எப்பொழுது நீங்கும் என்ற ஏக்கத்திலே இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அன்றைக்கு 5000 பேரை திருப்திப்படுத்தின தேவாதி தேவன் நம்முடைய வாழ்வையும் அவர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா! நம்முடைய கஷ்டங்களையும் அவர் போக்குவார், நம்முடைய துன்பங்களையும் அவர் நீக்குவார். ஆக அன்புக்குரியவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். எங்களுடைய முன்பு பணியாற்றிய ஒரு சபையிலே, பல ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றிய ஒரு சபையிலே, ஒரு கிராம சபையிலே ஒரு நாள் வீடுகளை சந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு அருமையான வாலிபன், ஐயா தோத்திரம் என்று என்னை வரவேற்றான். நானும் கோயில் பிள்ளையும் சென்றோம். அந்த வாலிபனை அப்பொழுதுதான் முதலில் நான் பார்க்கின்றேன். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ்லே பாஸ் பண்ணினேன். 2-3 ஆண்டுகள் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்திலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னை இந்த வறுமையிலும் இந்த கிராமத்திலே என்னை எம்எஸ்சி வரையிலும் படிக்க வைத்தீர், ஃபஸ்ட் கிளாஸ்லே பாஸ் பண்ணும்படி செய்தீர், எனக்கு ஒரு வேலை நிச்சயம் தருவீர் என்று அந்த வாலிபன் ஜெபித்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, மற்ற வாலிபர்களையும் அழைத்து அந்த கிராமத்திலே உள்ள அந்த தேவாலயத்துக்கு சென்று ஒரு ஜெபக்கூட்டமாக அவர்களையும் ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தான். நாம் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே
அந்த வாலிபன் சற்றும் எதிர்பார்க்காத விதத்திலே சென்னை விமான நிலையத்திலே அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. என்ன வேலை? அங்கே இந்த பைலட்டுகளுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர் ட்ரைனிங் பயிற்சிக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் அந்த பயிற்சியிலே அவர் நன்றாக படித்து தேறி விமானம் ஓட்டுகின்ற பைலட்டுகளுக்கே ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியராக என்னை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நான் நல்ல சம்பளத்தில் இருக்கிறேன் ஐயா. சென்னை வந்தால் கட்டாயம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும். எனக்கு நல்ல ஒரு வீடு குவார்ட்டர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கார் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. அந்த கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்று அந்த வாலிபன் சொன்னதை கேட்டு நான் அதிகமாக ஆச்சரியப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா தீர்க்கதரிசி அற்புதமாக சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று, செழிப்பான வாழ்வை வாழ்வான் என்று எரேமியா இப்படியாக எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, கோத்தகிரி வெஸ்லி ஆலயத்திலே நான் பணி செய்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் ஆராதனை முடிந்து எல்லோரும் சென்று கொண்டிருந்தார்கள். கடைசி பெஞ்சிலே ஒரு சில பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். முக்காடிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே நான் சென்று விசாரித்தேன். எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன விஷயம் என்று விசாரித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், ஒரு பெண் சொன்னாள், என் கணவர் கணேசன் வயிற்று வலியினால் அவர் துடிக்கிறார். ஆகவே கீழே இருக்கின்ற மருத்துவமனையிலே அவரை நேற்று இரவு அவரை அட்மிஷன் செய்திருக்கிறோம். இரவு முழுவதும் அவரோடு கூட இருந்தோம். அலறி துடிக்கிறார். மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கே வந்து பார்த்தோம், இந்த சிலுவை கோபுரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஓஹோ, இங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அந்த சிலுவையை பார்த்தே நாங்கள் தேவாலயத்திற்கு வந்தோம். இங்கே வந்து நாங்கள் எப்படியாவது இந்த தெய்வம் எங்கள் கணேசனுக்கு சுகம் கொடுக்குமா என்று அந்த ஏக்கத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கணேசன் அடிக்கடி வயிற்று வலினாலே அவன் சோர்ந்து போவான், சரியான சாப்பாடு சாப்பிட மாட்டான், அவனால் வேலை செய்ய முடியாமல் சுருண்டு படுத்து கொள்வான் என்றெல்லாம் அவனை குறித்து சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் காய்கறிகளை விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளாமை எடுக்கின்ற அந்த நேரத்திலே காட்டு பன்றிகள் வந்து அந்த முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பீரட்டு எல்லாவற்றையும் காற்று பன்றிகள் சாப்பிட்டு விட்டு ஓடிவிடும். விவசாயத்திலே எங்களுக்கு நஷ்டம். என்னுடைய மூத்த மகள், இவளுக்கு குழந்தை பிறந்து 3 முறை இறந்து விட்டது. இப்பொழுது 4வது முறையாக கர்ப்பமாக இருக்கின்றாள். இந்த குழந்தையும் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கவலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று தங்களுடைய கஷ்டத்தை சொன்னார்கள். அவர்களை எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இந்த கோத்தகிரிக்கு அருகிலே உள்ள கம்பட்டி கம்பை என்ற அந்த மலை உச்சியிலே இருக்கின்ற கிராமத்திலே அங்கிருந்து நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். ஒரு 10-15 குடும்பங்கள் அந்த மலை உச்சியில் இருக்கின்ற அந்த கிராமத்தில் இருக்கின்றார்கள். நாங்களும் சபையிலே உள்ள ஒரு சிலரும் அந்த அருமை மக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு பன்னு, டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி வைத்தோம். எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சென்று அவருடைய வீட்டிலேயே நாங்கள் சாப்பாடு, கட்டிச்சோறு எடுத்துக்கொண்டு சென்று அவர்களுக்கும் பரிமாறி அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து வந்தோம். அருமையானவர்களே,
2 மாதம் ஆனது. கணேசன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அவருடைய வெள்ளாமையிலே எந்த விதமான சேதம் இல்லாமல் அற்புதமாக நல்ல பலனை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மகளுக்கு அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஒரு மகிழ்ச்சி, இதையெல்லாம் சொல்வதற்காக அந்த குடும்பத்தின் மக்கள் வந்தார்கள். எங்களுக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அப்பேற்பட்ட ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் மீது அவர்கள் ஆணித்தரமான விசுவாசம் வைத்திருந்தார்கள். அந்த கப்பட்டி கம்பை என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு மலை அடிவாரத்திலே ஃபஸ்ட் பஸ் காலையில் 7 மணிக்கு இருக்கு. இவர்கள் அந்த மலை அடிவாரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த 7 மணிக்கு ஃபஸ்ட் பஸ்ஸை பிடித்து நேராக கோத்தகிரி வந்து விடுவார்கள். 9 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கெல்லாம் அவர்கள் வந்து அந்த ஆலய வாசலிலே அமர்ந்திருப்பார்கள். சபையார் கூட வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வந்து அந்த குளிருக்குள்ளே சால்வை போத்தி கொண்டு அந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருப்பார்கள். அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆகவே ஆராதனை முடிந்து அவர் செல்லுகின்ற பொழுது சபை வாலிபர்கள் அவர்களுக்கு பன்னு, டீ எல்லாம் கொடுத்து உபசரித்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஊட்டியில் இருக்கின்ற ஜெல் மெமோரியல் பள்ளிக்கூடத்திலே உள்ள அந்த விடுதியிலே தங்கி படிப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்தேன். நான் அந்த விடுதியினுடைய சேர்மனாக இருந்ததினாலே அந்த பிள்ளைகளை அந்த விடுதியிலே சேர்த்து படிக்க வைத்தேன். அவர்களுக்கு அதற்கு மேலே பெரிய சந்தோஷம். ஆகவே ஊட்டிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் என்னை வந்து சந்தித்து விட்டு தான் செல்வார்கள். எப்படியாக அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு 6 மாதம் கழித்து அவர்கள் அந்த குடும்பம் அத்தனை பேரும் தேவாலயத்திற்கு வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அற்புதமான காரியம். தோத்திர பண்டிகைக்கு காய்கறிகளை கொண்டு வந்து குமித்தார்கள். இப்படி கணேசனுக்கு அற்புதம் சுகம் கொடுத்த கடவுள், அந்த கணேசன் குடும்பத்தை காப்பாற்றின கடவுள், அவருடைய வெள்ளாமை பயிர்கள் எல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய பலனை பெறும்படி செய்த கடவுள், மகளுக்கு குழந்தையை கொடுத்த கடவுள், தேவாதி தேவன் என்று சொல்லி மறக்காமல் அவர்கள் அந்த திருச்சபைக்கு வந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாசத்திலே வளர நாம் முயற்சிப்போம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தர் அமைத்து கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நல்ல ஒரு சூழ்நிலை தந்து இப்பேற்பட்ட இந்த காலத்தை மாற்றி மீண்டுமாக பழைய நிலைமைக்கு ஆலயங்கள் திறக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக கூடி ஆராதிக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளை நிச்சயம் தருவார். அதற்காக நாம் காத்திருப்போம். உபவாசம் இருந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் மீது நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை நாம் உறுதி செய்து கொள்வோம். அது 15ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். 15ஆம் பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பஸ்திலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தவரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமர்வோம். சபை அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையா நமது ஆலயத்தின் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களையும் சோதனைகளையும் நன்றிகளையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில நிமிட நேரங்கள் நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என்னோடு கூட இருந்து உங்களுடைய இல்லத்திலே ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அனிதனமாய் நம்மளை பாதுகாத்து எல்லாவித தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் காத்து வருகிற தேவனுக்கு நன்றி சொல்வோம்.
ஜெபிப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றே நோகின்றே. ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றே நோகின்றே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் எங்கே சுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை தந்தே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை தந்தே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமாண்டவரே, அப்பா, அனுதினமும் நாங்கள் உம்முடைய வழியிலே நடந்த ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகங்களை நாங்கள் பிடித்து கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியத்திலே இணைந்திருக்கும் ஒவ்வொரு சபையின் குடும்பங்களுக்காக இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, சோதரமானவரே, சோதரம் சோதரம் சோதரமானவரே, நன்றியோடு கூட கொடான குடி சோதரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய தூதலுக்கு கட்டளிட்டு அவர் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாக நீ கிருபை செய்கிறீரப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று முடித்து வேசி சொன்னோனமாக ஆண்டவரே இந்த எங்களிடத்தில் பயங்கள், கவலைகள், கலக்கங்கள், சோகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை அந்த தீங்குக்கு விலக்கி எங்களை காத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆண்டவரே அன்புள்ளவராய் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன் எங்களோடு கூட எங்களை பாதுகாக்கிறீரப்பா. அதை நாங்கள் நினைத்தப்பா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாய் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. ஆமாண்டவரே, கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை எந்த விதமான ஆபத்துக்கும் உட்படாமல் கண்மணி போல் காப்பாற்றினீரப்பா. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே எங்களுடைய இழப்புகளிலே ஆண்டவரே எத்தனை நாங்கள் துர்செய்திகளை காதிலே கேட்டாலும் ஆண்டவரே திறமையாக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகள் இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய செய்தித்தாளிலே ஆண்டவரே டிவியிலே பார்க்கின்ற செய்தியை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய உள்ளமும் ஆண்டவரே வருத்தமடைகிறதப்பா. ஏன் இப்படி என்று என்ற கேள்விகள் எங்களுடைய உள்ளத்திலே எழுகிறதப்பா. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் அவ்வப்போது தேற்றி வருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட நமக்கு கொடான கோடி சோத்திரத்தை அடிக்கிறோம்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று உடைய வேச சொன்னமாக எங்களுடைய பாரங்கள், கோபங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது எங்களுடைய பாரங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதல் இருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு கொடான ஒரு சோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே
எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீரப்பா. நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேளாமல் ஆண்டவரே எங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. தயவாய் ஒரு விசை கூட மனமிறங்கி எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேட, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்க, உங்களுடைய சமூகத்தில் வர வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் படித்து கொள்ள அப்படிப்பட்ட கிருபிலுக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த எங்களை அழைக்கிறீரப்பா. ஆனால் நாங்கள் உங்களுடைய வேதத்தை மறந்த பிள்ளைகளாக இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. தயவாய் மன்னித்து ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே நீர் பேசி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே அனைத்திலும் செபிக்கின்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி ஆதரித்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபிக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமா நாங்கள் எதிர்க்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காய் நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திரம்ப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய அயல் நாட்டு தேசங்களிலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீ தேவதாமே ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. இழக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோர்வுற்ற நேரங்களிலே அவர்களுக்கு தேவதாமே ஆட்டி தேட்டி அரவணைக்க வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம்ப்பா. இன்னும் தன்மையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் தேவதாமே நீர் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து மிக விரைவில் இல்லத்துக்கு செல்லும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இதற்காக முயற்சி எடுக்கும் அந்த தேச அதிபதிகளுக்காக ஆண்டவரே அரசாங்கத்திலே ஆண்டவரே தலைமை வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவதாமே பாதுகாத்து அவர்கள் என்னென்ன திட்டங்களை ஆண்டவரை போட்டு இந்த நோயை ஆண்டவரை அகற்ற முன்வைக்கிறார்களோ அதெல்லாம் நீர் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவரை தேவதாமே எல்லா காரியத்தையும் ஆண்டவரை செயல்பட செய்து ஆண்டவரை இந்த நோய் முன்மூலமாக ஆண்டவரை இந்த நோய் ஓடி போகும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் எதிர்க்கிறோம்ப்பா. அப்படி செய்வோருக்காய் நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திரம்ப்பா. எங்களுடைய பாரத இந்தியா நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. 138 கோடி பிள்ளைகளையும் இப்படி சமுத்திரம் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உண்மை மறவாத நேசனாய் நாங்கள் செபிக்கும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே மகாராஷ்டிரா பகுதியிலே தாரவி பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அநேக பிள்ளைகளப்பா தேவதாமை நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கார்களப்பா. மிக விரைவில் குணம் பெற தேவதாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தை அப்படி ஆட்டி தேட்டி அரவணைக்க வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. டெல்லியில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மிக விரைவில் சுகம் பெற தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம்ப்பா. அவங்களுடைய அதிகாரிகளுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலே உங்களுடைய பிரசனம் அவர்களோடு கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம்ப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தமிழ்நாட்டிலே கூட ஆண்டவரே சென்னையிலே ஆண்டவரே இன்னும் இந்த நோய் தொற்று கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்களப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை மிக விரைவில் குணம் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு போகும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சென்னையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக ஆண்டவரே கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய மாவட்ட கலெக்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர் ஆண்டவரே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்காரப்பா. மிக விரைவில் குணம் பெற்ற ஆண்டவரே இல்லங்களுக்கு வரும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள்ப்பா இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்க ஆண்டவரே இது ஆண்டவரே ஓம் சக்தி நகரில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே தகப்பனே கணபதி மாநகரில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வரதராஜ நகரில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நோய் தொற்றினால் ஆண்டவரே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆற்றி தேட்டி அரவணைக்கவும் இந்த நோய் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கவும் இப்படி சமூகத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையின் மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே கவலையினால் கஷ்டத்தினால் இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றியோடு கூட கொடான கொடி சோத்திரப்பா. வயதான பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பெண்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அன்பைகளுடைய ஆயருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. 1000 அம்மாவுக்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சாமியலுக்காய் மனைவிக்காய் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மரியம்மாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவதாமே தேவையை சந்தித்து அவர்கள் உமக்கென்று வாழ்கின்ற கிருபை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆலயத்தில் உள்ள பிசி கமிட்டி டிசி கமிட்டி உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாய் எங்களை ஆற்றவும் தேற்றவும் அரவணைக்கவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே உங்களுடைய கிருபை உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுமா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள்
நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே மிக விரைவில் அப்பா ஆண்டவரே இந்த நோய் தொற்றுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஏகோபித்த ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை நாங்கள் பங்கு கொண்டு உங்களுடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. ஏற்ற வேளையில் இது கொண்டு தீர்வு கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவரே பொல்லாத வழிகளில் நாங்கள் விட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவரே நீ நாட்டில் உள்ள சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. அப்படிப்பட்ட சேமத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே தேவதாமே உங்களுடைய கிருபையினால் மிரக்கத்தால் முடிச்சுட்டுங்க இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை உங்களுடைய ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்தப்பா. மறுபடியும் அடுத்த வாரத்தில் இப்படியாக நாங்கள் காணொலி காட்சி மூலமாக உண்மை நோக்கி ஆண்டவரே இந்த ஆயர் கொடுக்கும் சத்தியத்தின் மூலமாக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க அந்த சத்தியத்துள்ள வசனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து அதுபடி நடக்கின்ற பிள்ளைகளை எங்களை மாற்ற அப்படி சமூகத்திலே கெஞ்சி மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமதாப்பனே. ஆமென். சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. உங்களுடைய மாதாந்திர சந்தா அட்டை மாதா சந்தாவுடன் இணைத்து நம்முடைய ஆலய அலுவலகத்தில் செலுத்துமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அலுவலக நேரம் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் அலுவலகம் செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் செயல்படாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாள் என்றும் சோத்திர காணிக்காக நீங்கள் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கொடுக்க கடவுள் உங்கள் உள்ளத்தில் ஏவுவாரானால் நீங்கள் அதற்குண்டான காணிக்கையை கவரையில் போட்டு ஆலய அலுவலகத்தில் கொடுத்து அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல் நீங்கள் உங்களுடைய அறிவிப்பை கேட்டு பிடி அரிசியும் உண்டியில் டிபிஎம் உண்டியலெல்லாம் கொடுத்துட்டு வரீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் ஏதாவது உண்டியல்கள் டிபிஎம் உண்டியல்கள் நீங்கள் ஆலயத்தில் செலுத்த வேண்டுமானால் நீங்கள் இந்த ஆலய நேரங்களிலே அலுவலக நேரங்களிலே நீங்கள் படைக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுத்த பிரியரிசியை நம்முடைய கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக காலை 10 மணி அளவில் காணொலி வாயிலாக ஜெபங்களும் அதுக்குண்டான ஆராதனைகளும் நடைபெறும். ஆலயத்தில் உள்ள பெண்கள் இதை பார்த்து பயனடையுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நமது சபை மக்கள் 19/7/2020 முதல் 25/7/2020 வரை பிறந்தநாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் டி ஆல்வின் ஜெனிஃப், பி கிரேசி மேக்லின், மிஸ்ஸஸ் ஜூலி ஜான், மீனா நிர்மலா, எஸ் ஜெரோலின், எஸ் ஜெர்ஸ்லின், மாஸ்டர் டேனியல் சாலமன் பிரைனி, யு பிரபாகரன், வி மோசஸ் மாணிக்கம், நிர்மல் அருள்ராஜ், ஜெபி ஜீனோ, எஸ் விஜய் பிரியா, ஆர் ஜெனி சங்கீதா, ஆர்த்தி தர்சதா, பி சர்லின் ஜெனிஃபர், சாம்பேல் டேவிட் பிரபுதாஸ், ஹெச் தனலட்சுமி காந்தி, ஒய் சாந்தி, ஜே ஜூலி, இ ஆராதனா. இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய சபை மக்களுக்காக நமது ஆயர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். உங்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திர ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வலுவாமல் காக்கும் பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கடந்தாலும் வலுவாமல் காக்கும் பரிசுத்தரே, நன்னாளிலே
இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்ற அருமையான சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அவர்களுக்கு உங்களுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை தாரும், நல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்தரலும் சுவாமி. இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். அவருடைய வேண்டுதல் விண்ணப்பலாம் நிறைவேற்றி ஆண்டவரே நன்மையினால் கிருவினால் முடிசூட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இதுபோன்று பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு களி கூறும்படி செய்திடலும். நீரே அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் சபையார், ஆயர் மற்றும் போதக சேகர கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த காணொளி மூலமாக ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற பொழுது எப்படி தேவாலயத்திலே நாம் குடும்பமாக பங்கு பெறுவோமோ அதுபோலவே தயவுசெய்து நீங்கள் வீட்டிலே நீங்கள் குடும்பமாக பங்கு பெறுவதற்காகத்தான் இந்த காணொளி மூலமாக ஆராதனையை நாங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆலயத்தில் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் தயவுசெய்து வீட்டிலேயே இருந்து இந்த காணொளி ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு இதை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணி ஆனாலே கோயிலுக்கு போகிறோம் என்ற உணர்விலே நீங்கள் குடும்பமாக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து இந்த காணொளியிலே நீங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிடியரிசி காணிக்கைகளும் உண்டியல் காணிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலவே மாத சந்தா காணிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தா செலுத்துகின்ற பொழுது மறக்காமல் அந்த செல்ஃபோன் நம்பரை நீங்கள் குறித்து அனுப்பும்படியாக ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய சந்தா எண் படைக்கின்ற பொழுது செல்ஃபோன் நம்பரை மறக்காமல் நீங்கள் குறித்து அனுப்புங்கள். எங்களிடத்திலே உள்ள உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் யார் யாரை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சபையினுடைய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலவே இந்த ஆராதனைக்கான யூடியூப்பினுடைய அந்த லிங்கையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை செல்ஃபோன் நம்பர் கொடுக்காதவர்கள் உங்களுடைய பெயரை எழுதி தனியாக ஒரு சீட்டிலே எழுதி கூட நீங்கள் அலுவலகத்தில் கொடுக்கலாம். ஆகவே யார் யாரெல்லாம் கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் மூலமாக இந்த ஆராதனைக்கான யூடியூப் லிங்க் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 184வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 184வது கீர்த்தனை. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. பாதையில் அவர் நிமித்தம்
பிதா என்றன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா என்றன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா என்றன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆணையும் கிறிஸ்துவுக்கே எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த நாளைக்கும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் காவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் காவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றிகளோடு உமக்கென்று படைத்திருக்கின்ற இந்த உண்டியல் காணிக்கைகளையும் பிடியரிசி காணிக்கைகளையும் மாத சந்தா காணிக்கைகளையும் உடைய கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையின் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மட்டுமாக நீர் எங்களை காத்து வருகிறீரே, அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதே சமயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு விரைவிலே அவர்கள் குணம் பெற கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த தொற்று பரவாதபடிக்கு கர்த்தரை நீர் காத்தருளும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த தொற்று நோய் மனித சமுதாயத்தை விட்டு அகலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே மக்கள் அனைவருமாக இயல்பு நிலைமைக்கு வர கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய ஆலயத்தில் குடிமை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நல்ல தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. மீது கொண்ட விசுவாசத்திலே நாங்கள் வளர கிருபை செய்யும். எவ்வாறு சீடர்கள் உம்மோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்தாலும் அந்த சீசர்கள் உண்மையிலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீர் சுவாமி. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று நீர் அந்த சீடர்களை பார்த்து கேட்டீர். அதே கேள்வி இன்றைக்கும் நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர் கர்த்தாவே. நாங்களும் கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் மக்களை பாய்த்து கொண்டிருக்கிறதே என்று நாங்களும் பயந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே விசுவாசம் கொண்டு நாங்கள் வாழுகிறோம் சுவாமி. அந்த விசுவாச வாழ்க்கையிலே வளரவும் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
பாமாலைகள் 212வது பாமாலை முதல் 2 சரணங்களை பாடுவோம். பாமாலைகள் 212வது பாமாலை முதல் 2 சரணங்களில் நாம் பாடுவோம். பகலோன் கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாழ்வோமாக. அவருடைய நாமத்தினாலே ஆமென்.